பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ நிறைய விவசாயிகள் கடைக்கு வர்றாங்க. வந்தவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு விலையும் குறைவாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த உரம் நல்லதாகவும் இருக்கணும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் முதலாவதாக பரிந்துரை பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த கடல் பாசி உரங்களை தான் அதிகமாக பரிந்துரை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இதில் பேரூட்டச்சத்துக்களும் இருக்குது, நுண்ணூட்டச்சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தத்துக்கு உங்கள் பயிர் தள்ளப்பட்டிருந்தால் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த கடல் பாசி உரங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த கடல் பாசி உரங்களை நம்ம அதிகமாக பரிந்துரை பண்ணுறோம். இதை நம்ம கொடுத்து விட்டுறோம். ஒரு சிலர் கேட்கும்போது எனக்கு ஜெல்லு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் தவறுதலாக ஜெல்லை எடுத்து கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 200 லிட்டர் பேரில் இந்த கடல் பாசி ஜெல்லை கலக்கிட்டு அப்படியே சொட்டு நீர் வழியாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இதில் சின்ன சின்ன துகள்கள் இருக்குது, அதை அடைச்சிக்கும். அவங்க கேட்கும்போது நான் சொட்டு நீரில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மாற்றாக பயோசைன் இருக்குது. இது சொட்டு நீரில் அடைக்காது, முழுக்க முழுக்க திரவமாக தான் இருக்கும். இது ஜெல் டைப்பில் இருக்கும். இதை எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, நான் தென்னை மரத்துக்கு ஊற்றுறேன், வாழை மரத்துக்கு தனித்தனியாக ஊற்றிக்கிற கடலை புண்ணாக்கோட கலந்து அப்படின்னா நீங்கள் ஜெல்லை பயன்படுத்திக்கிங்க. நான் சொட்டு நீரில் தான் கொடுக்கணும், எனக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா நாங்கள் பயோசைமை பயன்படுத்திக்கங்க. இந்த ரெண்டுமே கடல் பாசி உரங்கள் தான். ரெண்டுலேயுமே அதே அளவு சத்துக்கள் தான் இருக்கு. இது ஜெல்லா இருக்கும், இது தண்ணீர் திரவ மாதிரி இருக்கும். இதை சொட்டு நீருக்கு பயன்படுத்திக்கலாம். பயோசைம் அப்படின்னு கேளுங்க. எனக்கு சொட்டு நீரில் விடுற மாதிரி கடல் பாசி உரங்களை கொடுங்கன்னா நாங்கள் பயோசைமை கொடுப்போம். எனக்கு ஊத்துற மாதிரி ஜெல் டைப்பில் கொடுங்க அப்படின்னா நம்ம பயோ ஜெல்லை கொடுப்போம். குழப்பிக்க வேண்டாம், ரெண்டுமே கடல் பாசி உரங்கள் தான். பயோசைம் அப்படிங்கிறது கடல் பாசி உரம் தான், பயோ ஜெல் அப்படிங்கிறது கடல் பாசி உரங்கள் தான். இது கூட நான் ரசாயன உரத்தை கலந்துக்கலாம்னா தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். காம்பேக்டபிலிட்டி தான், ரெண்டையுமே கலந்துக்கலாம். சூடோமோனாஸ் விரிடியும் இதுக்குள்ளே கலந்துக்கலாம். அதே மாதிரி ஜெல்லு கூட யூரியா, டிஏபி, பொட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் எங்களை கேட்கும்போது கேட்டு வாங்கிக்கங்க. நான் தரை வழியில் ஊற்றுறது அப்படின்னா நாங்கள் ஜெல்லை கொடுப்போம், நான் சொட்டு நீர்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் பயோசைமை கொடுப்போம். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரி கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.